நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னத்தை சந்திச்சாலும் உடனடியாக நமக்கு வர வேண்டிய தாட், நோ இட் cannot be happen to me, it can't be true, right? Because I am already healed because of my Lord Jesus Christ. Keep saying that all the time. எண்ணிக்கொள்ளுங்கள். Your consciousness must be always like that. I'm healed என்ற அந்த 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 எண்ணம், ரைட், வந்து கொண்டே இருக்கணும் நமக்கு. அப்ப நீதிக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆக்சுவலி அந்த 6ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியம் சொல்ல நான் நினைச்சேன், மறந்து போனேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் முதலாவது எண்ணிக்கொள்ளுங்கன்னு போட்டுட்டு, ரைட், தட் மீன்ஸ் கவுண்ட் யுவர் செல்ஃப்னு சொல்லி ரீனா வாஸ் ரீடிங் இல்லையா? தொடர்ந்து பார்த்து கொண்டே போனீங்கன்னு சொன்னால், இட் டாக்ஸ் அபவுட் பிரசன்டிங் யுவர் செல்ஃப், ரைட்? 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆக்சுவலி 12ஆம் வசனத்தில் சொல்லிட்டார், சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களே பாவம் ஆளாதிருப்பதாக, ரைட்? இட் டசன்ட் நீட் டு ரூல் யுவர் சின்ஃபுல் யுவர் லைஃப், ரைட்? நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம்னு தான் சொல்றார். பாத்தீங்களா? காரணம் என்ன? எதுக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். So, many times we may commit sin because we give in to it. நாங்க ஏன் பாவம் செய்ய முடியும்? நாங்க பாவத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற படினால தான். Otherwise, sin will not overcome you. Never. It cannot do that because அந்த பிரமாணத்தை நாங்க மாத்திடுறோம் அப்படின்னு சொன்னா, ரைட்? அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்க, ரைட், we must remind ourselves all the time who we are in Christ Jesus. நான் யாருங்கிற நான் மறக்கக்கூடாது. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. நம்ம நல்ல உடுப்புகளை உடுத்திக்கிட்டு போய் ஊத்தையில் உட்கார மாட்டோம். See, அது நம்முடைய கான்ஷியஸ் நமக்கு சொல்லும். That's not the place to sit when you are wearing a good garment. நல்ல ஒரு உடைய, சுத்தமான உடைய நீ அணிந்திருக்கும் பொழுது நீ அழுக்கில் போய் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய சும்மா ஞானமே நமக்கு, சும்மா சாதாரண புத்தியே நமக்கு சொல்லும், ரைட்? அப்பாகவே ஒப்பு கொடுக்க வேண்டாம் உங்களை. The moment you give in to it, commit yourself, there you are failing. அதில் தான் நமக்கு பிரச்சனை வருகிறது என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். This man Asa, he died later on, but the sad thing is the Bible does not say that he went back to God or he repented of what he was doing, right? It doesn't say anything about that. அப்படி ஒன்றுமே சொல்ல இல்லை. அந்த மனுஷனோட வாழ்க்கையின் முடிவை பார்த்தா பயங்கரமா இருக்குது. அதாவது நம்பிக்கை இல்லாதவன் போல செத்து போயிட்டான் கடைசியில். இவ்வளவுலாம் தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்டவன், right? He was such a blessed man in the presence of God. He enjoyed every blessing of God. But see the ending of the man. அந்த மனுஷனோட வாழ்க்கையின் முடிவை பாருங்க, ரைட்? அப்ப நமக்கு என்ன வருது, என்ன பாடம் நம்ம கற்றுக்கொள்கிறோம்? இன்னைக்கு நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்? The thing is, we are more privileged than the people of this Old Testament time, right? இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நமக்குள்ள இருந்து கொண்டு நம்மை வெற்றியோடு கூட வாழ்றதுக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். So we can be victorious in every areas of life. In every areas of life. Let's start believing that first. அதை நாம செய்யாட்டி பரவாயில்லை இப்போதைக்கு, right? Doesn't matter if you are finding difficult to overcome, right? But start believing. Start believing. நம்புறதுக்கு நாம ஆயத்தமாகுவோம். Let's start to believe, yes, this is the kind of life God wants to give me. So I can be victorious, right? Because Jesus is living in me, I don't need to be defeated, right? I can be victorious. Keep on telling yourself. Keep on telling yourself, right? And then you will see that you will be able to overcome in your life.